அடுத்த செய்தியாக சூஃபி செயின்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபார்மர் ஜட்ஜு பேசும்போது சொல்கிறாரு, ஹிந்துயிசம் என்பது மதமே அல்ல, ஹிந்து என்ற வார்த்தையே பெர்ஷியன் லாங்குவேஜிலிருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு, அதுக்கு ஒரு அசிங்கமான அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர் ஜட்ஜு பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஹிந்து என்ற வார்த்தைக்கு பெர்ஷிய மொழியில ஏதோ ஒரு அர்த்தம் என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அந்த கருத்துக்கு நான் அப்புறம் வரேன். இப்ப நான் என்ன சொல்றேன், என்னுடைய கேள்வி 2 கேள்வி கேட்கிறேன். ஒரு சொல்லுக்கு ஒரு மொழியிலே பல அர்த்தம் இருக்கும், நீங்க எந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும்? அப்புறம் ஒரு சொல்லுக்கு இன்னொரு மொழியில வேற அர்த்தம் இருக்க முடியும், நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? என் மொழியில் எந்த அர்த்தம் உண்டோ அதை தானே நான் எடுத்துக்க முடியும். எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனா இப்ப வர பாருங்க, இப்போ உதாரணம் தமிழ்லயே எடுத்துக்கலாமே. திருவள்ளுவர் ஜாதி அடிப்படையை வலியுறுத்துகிறார். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அறிவு உடையார் எல்லாம் உடையார், உடையார் சமூகத்தை திருவள்ளுவர் உயர்த்தி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அபத்தமா இருக்கும். அப்ப அந்த உடையார் என்கின்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. நீ ஒரு அர்த்தம் எடுத்துட்டா அது உண்மையாகுமா? அப்ப ஒரு மொழியிலேயே நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தம் சரியான அர்த்தம் எடுத்துக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க வேற மொழியில உள்ள ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல நான் அர்த்தம் எடுத்துக்கணும். அலி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, தமிழ் என்ன அர்த்தம்? இருபாலும் அல்லாத ஒருவர் அப்படிங்கிறது பொதுவாக உள்ள அர்த்தம். டிரான்ஸ்ஜெண்டர் நீங்க சொல்றீங்க. ஆனால் தமிழ்ல மோசமா ஒருத்தனை சித்தரிப்பதற்கு ஆண்மை குறை உள்ளவன் என்று பேடித்தனம் பயந்தாங்குழி திட்டுவதற்காக அவமானப்படுத்துவதற்காக அந்த அலிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா, தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. அந்த வார்த்தையை எடுக்கணுங்கிறதுக்காக தான் திருநங்கைன்னு முத்தமிழ் வித்தவர் பேரே மாத்தினார். அந்த பேர்ல யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சங்கடப்படுத்துது. அப்ப அந்த மாதிரி சங்கடப்படுத்தக்கூடிய வார்த்தையை நான் என்னுடைய தமிழ் மொழி வைத்து பேசினால் யாரும் சும்மா இருப்பாங்களா? அந்த வார்த்தையை நான் தமிழ்ல அர்த்தம் எடுத்து பேசினா சும்மா இருப்பாங்களா? மத கலவரத்தை தூண்டதா பேச மாட்டாங்களா? எப்படி பேச முடியும்? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முன்னாள் ஜட்ஜு ஏதோ பெர்ஷியன் மொழியில இந்த மாதிரி அர்த்தம் இருக்கின்றது சொல்லி பேசுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு நடுநிலை பிறந்தவளா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இதே பிரச்சனை இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். கருணாநிதி ஆட்சி காலத்துல முதல்வராக இருக்கும் போதே பொதுக்கூட்டத்துல பேசினார், இந்து என்றால் திருடன் என்று இதே பெர்ஷிய மொழியில இருக்கு. பாலகௌதமன் அவர்கள் அதை எதிர்த்து கேஸ் போட்டார். அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதே போட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆண்மகன். ஏன்னா எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா. அவர் எந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டினாரோ அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தார். அது என்ன கொடுத்துருக்குன்னா, பெர்ஷியால இருக்கு, பெர்ஷியாங்கிற நாடே இப்ப இல்ல, இப்ப ஈரான் ஈராக் தான் இருக்கு. பெர்ஷியா எங்கன்னு போய் தேடி தான் பார்க்கணும், வரலாற்று புத்தகத்துல இருக்கு. அந்த பெர்ஷியா என்கின்ற நாட்டுல உள்ள அந்த மக்கள்லாம், மெசபடோமியா மக்கள்லாம் துலுக்கனா மாறிய பிறகு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாட்டுல இருந்து ஹிந்துக்களா இருந்து முஸ்லிமா மாறின பார்த்து காலா லூட்டேரா என்று குறிப்பிட்டார்கள். இவெல்லாம் திருடன், கருப்பு நிறத்தில் இருக்கிற திருடன். இங்க உள்ள ஹிந்துக்களாக இருந்து முஸ்லிமா மாறினா கூட அவனை சமமா நினைக்கல, அவனை திருடனாதான் பாக்குறான். இங்க உள்ள முஸ்லீம் புரிஞ்சுக்கணும் அந்த கருத்தை. அப்ப இதை மேற்கோள் காட்டி இவர் கோர்ட்ல கேஸ் போடுறார். தமிழ்நாட்டுல கருணாநிதியை எதிர்த்து இப்படி ஒரு கேஸ் வந்த உடனே இதுக்கு இந்த கேஸை எதிர்கொள்ள எந்த நீதிபதியை தயாராக இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலும், இந்த கேஸை எதிர்கொள்ள அவரும் தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால அந்த வழக்கு கடைசி வரைக்கும் அப்படியே தள்ளுபடியிலே போயாச்சு. வழக்கு விசாரணைக்கே வரல. அதனால கடைசியா என்ன பண்ணாரு, நான் என்ன சொன்னேன்னா உள்ளம் கவர் கல்வன் என்று அர்த்தத்தில் சொன்னேன். அவர் தான் பேசுவார் அழகா, வார்த்தை ஜாலம் அப்படியே நாக்கு புரட்டி போட்டா வேற அர்த்தம். அப்ப பெர்ஷிய மொழியில ஒரு வார்த்தைக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு என்று சொன்னால் அதை நீ எப்படி ஜெனரலைஸா பேச முடியும்? பெர்ஷிய மொழியில மதம் மாறிய துலுக்கன் சொல்லிச்ச பேர், பெர்ஷியாக்காரன் வைக்கல. இட்ஸ் நாட் எ பெர்ஷியன் ஆரிஜின். அதனால நம்ம இந்த ஹிந்துங்கிற வார்த்தை எங்கேயா நம்முடைய ஸ்கிரிப்சர்ல இருக்கா, நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் எங்கேயா இருக்கா? அப்படி பார்க்கணும். இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிந்து என்கின்ற பெயரை பெர்ஷியன் தான் வச்சது, இந்த நாட்டுக்கு ஒரு பேரே கிடையாது. ஹிந்து மதங்கிற அவட சொல்ல, இந்து மதமே கிடையாது.
அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனால் நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். ஹிமாலயம் சமாரபிய யாவத் ஹிந்து சரோவரம் தம் தேவ நிர்மித்தம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசப்சதே. ஹிந்துஸ்தானம்னு வர்றது அதுல என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்லோகத்துல, இமயமலைக்கு தெற்கே ஹிந்து மகா சாகரம் என்கின்ற கடலுக்கு வடக்கே இடைப்பட்ட பகுதி முழுவதும் ஹிந்துஸ்தானம் என்று பெயர். அதில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஹிந்துக்கள். இந்த ஸ்லோகம் எப்போ எழுதியிருப்பாங்க நினைக்கிறீங்க? வெள்ளக்கார வரத்துக்கு முன்னாடி எழுதியாச்சு, முஸ்லிம் படையெடுப்புக்கு முன்னாடி எழுதியாச்சு, இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே எழுதியாச்சு. நீங்க சொல்லக்கூடிய பெர்ஷியால இருக்குமான்னு தெரியும், அதுக்கு முன்னாடி எழுதியாச்சு. ரிக்வேதத்துல பிராகஸ்பத சம்ஹிதால இது வருது, ஒரு ஆகமம், பிராகஸ்பத ஆகமத்துல வருது, ரிக்வேத சம்ஹிதை இது. அப்ப எத்தனை பழமையான இடம், அங்க ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த நாட்டின் பேர் ஹிந்துஸ்தானம், ஹிந்துக்கள் இவர்கள் எல்லாம். இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். இல்ல, அவர் அதோட விடல. 1% இருக்கக்கூடிய பிராமணர்கள் 99% கட்டுப்படுத்துறாங்க. அவர்கள் உருவாக்கியதுதான் இது. அதான் இதெல்லாம் வந்து அந்த கால்டுவெல், அதே போல அந்த மேல்நாட்டு சிந்தனையில வந்த குழப்பங்கள். இதை பத்தி பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆரியங்களோட தான் வந்தா. இதெல்லாம் திருப்பி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். இந்த பேட்டர்ன் என்னன்னா, தென்னிந்தியா முழுவதும் ஒரு பக்கம் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, மாமிசம் சாப்பிட ஒரு கடவுள், அது சாப்பிட ஒரு கடவுள், நான்வெஜ் சாப்பிடறதுக்கு ஒரு கடவுளா, ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு கடவுளான்னு அவரு அங்க கேட்கிறாரு. இங்கு திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இப்ப மறுபடியும் தமிழகத்துல ராவணன் சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய வழிபாட்டை மேற்கோள் கட்டுறாங்க. இப்போ ஃபார்மர் ஜட்ஜ் நார்த் இந்தியால அவரும் இதையே வலியுறுத்துறாரு. இதெல்லாம் கனெக்டிங் த டாட் மாதிரி வருகுதான்னு கேட்கிறேன். பார்க்கும்போது என்னன்னா, நாடு முழுக்க ஹிந்து சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கான ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தனித்தினே இந்த ஒரு ஜட்ஜிங்க பேசுறாரு, இங்க திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி நடக்குது, காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி, இது தனித்தனி இன்சிடென்ட் கிடையாது. எல்லாம் வெல் பிளான்டு நெரேட்டிவ் செட்டிங் பை சம் ஃபாரின் ஹேண்ட்ஸ். இந்த நாட்டை ஹிந்து சமுதாயத்தை பிரிக்கணும், பிளக்கணும். ஏன்னா ஹிந்துக்கள் ஒன்றா சேர்ந்தாச்சுன்னா இந்த நாடு வந்து உருப்பட்டுரும், ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. அதனால பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் நேரடியாக மோதாமல் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, ஏற்கனவே என்ன குழப்பம் இருக்கோ அந்த குழப்பத்தை திருப்பி தூண்டு விடுற மாதிரி சில டாபிக் அதை வச்சு சர்ச்சை ஏற்படுத்துறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, விக்ரமாதித்யனுடைய பேரனா இருந்த சாலிவாகன், அவனுடைய வரலாற்றை சொல்லக்கூடியது கலிகா புராணம்னு ஒரு புக் இருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு. அதுல வந்து இந்த நாட்டை பற்றி ஹைந்தவ நாடு, ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. மேரு தந்திரம் சொல்லிட்டு ஒரு புத்தகம், அந்த காலத்து புத்தகம், அது கிட்டத்தட்ட 1500-2000 வருஷம் முன்னாடி எழுதின புத்தகம். அது சிவனுக்கும் பார்வைக்கும் நடக்கூடிய சம்பாஷணைகள், மேருமலையில உட்கார்ந்து பேசுறாங்க. அப்படி ஒரு புத்தகம் இருக்கு. அதுல இந்த நாட்டினுடைய மக்களை பத்தி ஹிந்துக்கள் என்று சிவன் சொல்றார், ஸ்லோகம் இருக்கு. 1-2 கிடையாது. ஆகவே இந்த ஹிந்து என்கின்ற வார்த்தை அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலம் சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே நம்ம நாட்டுக்கு வைக்கப்பட்ட பெயர். அதே பெயர் தான் அதன் பிறகு பார்த்து பெர்ஷியர்களும் சைனர்களும் எல்லாம் எழுதினாங்க. இண்டிகா, அவங்க கொஞ்சம் மாற்றி எழுதுறாங்க. ஆகவே காலங்காலமாக நாமளே நமக்கு வைத்துக் கொண்ட பெயர் தான் இந்த ஹிந்து என்கின்ற பெயர். இங்கேயுமே வந்து இந்த ஆரியர்கள் என்பது யாரும் வந்து வெளியிலிருந்து இங்க வரல, இங்கிருந்து வேணால் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஏன்னா வேதத்துல எங்கேயுமே இப்ப ஆரியர்கள் என்பது வெளிநாட்டுல வந்திருந்தாங்கன்னா அந்த நாட்டை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப பைபிள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜெருசலேம், அந்த ஊரை சுத்தி ரெஃபரன்ஸ் இருக்கும். இங்க உள்ள பைபிள் அதான் படிக்க போறோம் இல்லைங்களா? அதே போல குரான் எடுத்தீங்கன்னா அந்த அரேபியா சுத்தி உள்ள மெக்கா, மெதினா இதுதான் இருக்கும். ஆனா வேதங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது இவங்க மெசபோட்டோமியா பத்தி ஏதாவது இருக்கா? யூக்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகளை பத்தி இருக்கிறதா? காசிபன் கடலை பத்தி இருக்கிறதா? முழுக்க கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, இந்த நாட்டினுடைய நதிகள், மலைகள், நாட்டினுடைய ஜியாகிரபி இதான் இருக்கு. அப்ப எப்படி அவங்க வெளிநாட்டில் வந்திருப்பான்? இதான் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா? ஆகவே வெள்ளக்காரன் திட்டமிட்டு ஏற்படுத்திய ஒரு விஷ வெளியே இந்த ஆரிய திராவிட பிரிவினை. அந்த ஆரிய பிரிவினையில வந்ததுதான் பிராமணர்கள். ஆரியன் தான் பிராமணன். ஆரிய கடவுள், திராவிட கடவுள். ஆரிய கடவுள் யாருன்னா விஷ்ணு ஆரிய கடவுள். அவர் கருப்பா இருப்பாராம். என்ன லாஜிக் இருக்கு? திராவிட கடவுள் ஆரிய பிரிக்கிறாங்க எல்லாத்தையும்.
அப்படி பிரிக்கூடிய கடவுளே பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பா, அவன் சொல்லக்கூடிய கேரக்டரிஸ்டிக்கே மாறி இருக்கு. எப்படி அது மாதிரி இருக்க முடியும்? இப்படி உள்ள போனோம்னு நிறைய நம்ம பேச முடியும். ஆகவே இவர்கள் எல்லாரும் பிரிவினைக்கான அச்சாரத்துக்காக இப்படி பல பல கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது தெளிவாக தெரிகிறது. நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு முன்னாள் ஜட்ஜு இந்த மாதிரி பிரிவினைவாதத்தோடு பேசுகிறார் என்று சொன்னால் இவர் எந்த அளவுக்கு நடுநிலையா தீர்ப்பு கொடுத்து நம்ம எப்படி நம்ப முடியும்? இதுக்கு முன்னால் என்னென்ன கொடுத்தாரோ இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதனால இவரை கைது செய்வதற்கான எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன பாலகௌதமன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேஸ் போட்டிருக்கார். அது என்னென்ன செக்ஷன்ல போட்டிருக்கார் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த கேஸே வரல, விசாரணைக்கு வரல, எல்லாமே இருக்கிறது. அதனால மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அரசு அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ரெஃபரன்ஸ்க்கு வேணா பாலகௌதமனுடைய கேஸ் ஃபைல் நீங்க எடுத்துக்கணும், செய்யணும். இந்த மாதிரி செய்தால்தான், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் இது போன்ற டிவிசிவ் ஃபோர்ஸஸ், பிரிவினைவாத இந்த குரல்கள் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும்.